நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே அடுத்தடுத்து கூண்டில் சிக்கிய சிறுத்தைகளை வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் சென்ற வனத்துறையினர் மாஞ்சோலை அருகே அப்பர் கோதையாறு அணைக்கு மேல் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள அளவன் குடியிருப்பு மற்றும் வேம்பையாபுரம் பகுதிகளில் சிறுத்தைகள் ஆடுகளை தாக்கியதன் அடிப்படையிலும் கடந்த சில நாட்களாக சிறுத்தைகள் நடமாட்டம் தொடர்ந்து இருந்ததாலும் வனத்துறையினர் சார்பாக கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதன்படி முதலில் இரு பகுதிகளிலும் தலா ஒரு கூண்டு வைக்கப்பட்ட நிலையில் கடந்த 17ஆம் தேதி வேம்பையாபுரம் பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் ஒரு சிறுத்தை சிக்கியது. அதனை வனத்துறையினர் அப்பர் கோதையார் அடர்ப்ப வனப்பகுதியில் விட்டனர். தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக கூறப்பட்டதால் மீண்டும் அதே இடத்தில் கூண்டு வைக்கப்பட்டது. அடவன் குடியிருப்பு பகுதியில் கூடுதலாக ஒரு கூண்டு என மொத்தம் 3 கூண்டுகள் வைக்கப்பட்டு வனத்துறையினர் இரவு பகலாக கண்காணித்து வந்தனர். தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவும் நேற்றும் காலையிலும் 2 சிறுத்தைகள் பிடிபட்டு அதனை வனப்பகுதி விட்டனர். வனப்பகுதியில் சிறுத்தையை சீறி பாய்கிற வீடியோ ஒன்றை தமிழக வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு சுதந்திரமாக பாய்ச்சல் இப்படித்தான் தோன்றுகிறது என எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.